லூக்கா 24:34. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, இன்னைக்கு என்ன நாள்? உயிர்த்தெழுந்த நாள், ரிசரக்ஷன் டே. சரியா? இது பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றப்பட்டது. இங்க கேட்குறீங்களா? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினது. சரியா? இன்னைக்கு நான் காலையில் உட்காந்து மெடிடேட் பண்ணி கொண்டிருக்கும் போது சில காரியங்களை சொன்னார். அந்த வாசிங்க, மார்க் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 3 பேர் போறாங்க. மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாக்கிய மரியாள், சலோமே என்கிறதான பெண். 3 பேர் போறாங்க. இதுல ஏற்கனவே ஒருத்தருக்கு 7 பிசாசு பிடிச்சிருந்தது. ஆண்டவர் தான் விரட்டினார். மகதலேனா மரியாளுக்கு 7 பிசாசு பிடிச்சிருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரட்டினார். இப்போ இவங்க வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இருட்டோடு எந்திரிச்சு எங்கே போகிறாங்க? அந்த கல்லறையை போய் பார்த்து, ஆண்டவர் நல்லா இருக்கிறாரா, இல்லை அவர் மேலே நாறுதா, ஸோ எப்படியாவது அவரை பார்க்கணுமே. இவங்க ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்றதை மறந்துட்டு இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை அதிகாலையில் பார்க்குறதுக்கு போகிறாங்க. அவங்க போகும்போது என்ன பண்ணுறாங்க? சுகந்த வர்க்கம், அந்த சுகந்த வர்க்கத்தை கொண்டு போய், சரி ஆண்டவர் நாராமல் இருக்கிறதுக்கு மேலே தேய்ச்சி விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா வாசனை வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அதிகாலையில் 3 பேர் போகிறாங்க. போகும்போதே பேசிகிட்டே போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஸ்டோன் இருக்குது, ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல்லை ஒருத்தரால் பெரட்டுறது ரொம்ப கஷ்டம். அந்த கல் கல்லறையை மூடி இருக்கு. இப்போ அந்த கல்லை யார் பெரட்டுவா? நமக்கு உதவி செய்வா? அப்படி தானே ஆண்டி? ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருப்பார் என்கிறதான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்க 3 பேரும் போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேசிகிட்டே போகிறாங்க, சுகந்த வர்க்கத்தோடு போகிறாங்க. அவர் மேலே பூசி விடணும், அந்த நாத்தம் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்கே சொல்கிறாங்க, அந்த கல்லை யார் பெரட்டுவா? ஆனால் போனோன்னு அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. கல் பெரட்டப்பட்டிருந்ததுயா. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கல் பெரட்டப்பட்டிருந்தது. இன்னும் நீங்களும் நானும் எங்கே போகிறோம் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு இன்னொரு அவர் மரணத்தோடு தான் இருக்காரு. அவரால் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, நான் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். அவர் உயிருள்ள தெய்வம். அவர் இஸ் நாட் அ ஸ்டோன், மரமோ இல்லை. ஆனால் இன்னைக்கும் நம்ம எங்கே தான் தேடிட்டு இருக்கோம்? அந்த கல்லறையின் அனுபவம், கல்லறையில் தேடிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம கந்த வர்க்கங்களையும் இதையும் தூக்கிட்டே அலைகிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 118. இல்ல, அதுலயே வாசிங்க. 16:2 வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள், 2வது வசனம். 16:1-2. 2வது வசனம். வாரத்தின் 3 கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இந்த கல் மிகவும் பெரிதா இருக்கிறது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். பாருங்க, கல் பெரட்டப்பட்டுருச்சு. இவங்க வருவாங்கன்னு ஏற்கனவே நல்லாவே தெரியும். யாருக்கு தெரியும்? மனுஷ முகத்தை பார்க்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்குறார்.
என்னை குறித்து தாயின் கற்பத்தில் என்னுடைய எலும்புகள் ஈடுவதற்கு முன்பாகவே என்னை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை குறித்து நல்லாவே தெரியும். இவன் இப்போ என்ன பண்ண போகிறான், ஏது பண்ண போகிறான், இவன் ஜெபிக்க போகிறானா இல்லை ஜெபிக்கிறேன்னு பொய் சொல்கிறானா, இல்லை வேதத்தை தூக்கிட்டு போய் அங்கெங்காவது மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு செல்லையும் வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமை, ஃபேஸ்புக்கை, யூடியூப்பை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறானா. காட் நோஸ் அபவுட் எவ்ரிதிங் அஸ். நான் தப்பிக்கவே முடியாது. 4 செவுத்துக்குள்ள நான் என்ன தப்பு பண்ணாலும் கர்த்தருக்கு தெரியும். அதனால மகதலேனா மரியா, யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே 3 பேரும் அதிகாலையில் வருவாங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அந்த உள்ள இருக்கிற ஒரு வெள்ளையங்கி தரித்தவர், அந்த ஏஞ்சல், அப்படிதானே ஆண்டி? அந்த ஏஞ்சல் எங்க உட்கார்ந்துருக்கிறாரா? வலதுபுறம். வலதுபுறம் எந்த இடம்? அது தலைப்பகுதி. கால் பகுதி எந்த இடம்? இடதுபுறம் தலைப்பகுதி, வலதுபுறம் கால் பகுதி. அந்த ஏஞ்சல் அவருடைய தலைப்பகுதியில் உட்கார்றதுக்கு பயம் உள்ளவராய் எங்க உட்கார்ந்துருக்கிறான்? அவருடைய கால் பகுதியில் உட்கார்ந்துருக்கிறான். ஏன் தெரியுமா? அவருடைய தலைப்பகுதியில் ஒரு துணி மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அவருடைய மீனிங் என்னன்னா, நான் திரும்ப வருவேன், நான் திரும்ப வருவேன், வந்து மரித்தவர்களெல்லாம் எழுப்பி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு, அதில் பரிசுத்தவான்கள்லாம் என்னோட கூட்டிக்கிட்டு நான் பரலோக ராஜ்யத்துக்கு அதை ஆயத்தம் பண்ணி வச்ச இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவேன். அவனுடைய அடையாளம் தான் அந்த துணி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? சரி, இந்த வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு இறந்து அவர் எங்க அந்த டோமில் வச்சாச்சு. 3ஆம் நாள் தான் உயிரோடு எழுப்புறாரு. ஆனால் அந்த சனிக்கிழமை என்ன பண்ணிருந்தாரு? ஐயா, அவர் மினிஸ்ட்ரி பண்ணாரு. சனிக்கிழமை அவர் சும்மா இருக்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சனிக்கிழமை ஏதோ கல்லறையில் இருந்தவர் அப்படியே கல்லறையில் இருக்கல. அந்த சாட்டர்டே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கும் பரிசுத்தமான்களுக்கும் முன்னாடி தீர்க்கதரிசிகள், இறந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் போய் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தார். ஒரு அல்லேலூயா. சனிக்கிழமை அவர் ஏனோ தானோன்னு உட்கார்ல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்கும் மினிஸ்ட்ரி பண்ணாரு. அந்த 120 வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மழை வரப்போகுது, பாவம் செஞ்சுட்டான், இவன் எல்லாம் அழிஞ்சு போக போறான், இந்த ஒரு பேழையை செய்யி, நீ செஞ்சுக்கிட்டே மினிஸ்ட்ரி பண்ணு, சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இரு. அந்த லாஸ்ட் டைம் வரும்போது யாரெல்லாம் மனம் திரும்புறானோ அவனை உள்ள ஏத்திக்குவோம், அவன் தப்பிக்கட்டும், மழை 40 நாள் வரப்போகுது, நீ சத்தியத்தை சொல்லு. ஆனால் போயிட்டு வர்றவன்லாம் அவனை பார்த்து பார்த்து கேலி பண்ணான், பைத்தியக்காரன், வெட்டாந்தரையில் கடலுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஒரு கப்பலை கட்டிட்டு இருக்கிறான், அவனை கேலி பண்ணிட்டு இருந்தான். 120 வருஷம் ஆண்டவர் அந்த இறந்தாங்கல்ல அந்த தண்ணியில் அவங்களுக்கு போய் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தாரு பாதாளத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சாட்டர்டே சும்மா இருக்கல, தேர்ட் டே இஸ் a resurrection, the reason. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நான் தான் எனக்கு டைம் கிடைச்சா உங்களையெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எப்படியாவது போய் சுவிசேஷம் சொல்லி ஒருத்தரை ஆயிலும் சபையில் கூப்பிட்டு வந்து நீங்கள் செட் பண்ணீங்கன்னா ஆண்டவர் ரிவார்டு கொடுக்க காத்துட்ருக்கிறாரு. உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். நானும் என் ஒய்ஃபும் காலையிலையும் சாயந்தரமும் போய்கிட்டே தான் இருக்கிறோம். சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். பவுல் சொல்றாரு, சங்கிலியால் கட்டப்பட்ட சுவிசேஷத்திற்கென்று சங்கிலியால் கட்டப்பட்ட ஸ்தானாதிபதி ஆகிய நான். சுவிசேஷம் நீ என்ன வேலை பண்ணி லேக்ஸ் கணக்கில் சம்பாரிச்சாலும் ஒரு தெருக்காயில் ஆண்டவரை பற்றி சொன்னீங்கன்னா அதை விட விசேஷமான ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தயவு செய்து சுவிசேஷம் செய்கிறத விட்டுடாதீங்க, சுவிசேஷம் செய்யுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ பெரிய கல், இட்ஸ் வெரி பிக் ஸ்டோனு, இண்டிவிஜுவல் ஒரு பர்சனாலேயோ இல்லை பெண்களாலேயோ அதை பெரட்டுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஹெட்டிங், ரோல் அவே யுவர் ஸ்டோன். உங்க முன்னாடி இருக்கிற கல்லை இப்போ நீங்க பெரட்டணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க முன்னாடி இருக்கிற வெளியே வர முடியாதபடி உங்களுடைய ப்ராப்ளங்களை இன்னும் என்ன பண்றது, வளர்ந்துக்கிட்டே வரும்படி எரிகோ போன்ற, யோர்தான் போன்ற அந்த பிரச்சனைகள் இருக்கிற வேளையில் இதை தள்ளுறதுக்கு யாருமே உங்களுக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி
நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்டோனை எடு, அந்த ப்ராபலத்தை எடு. அதுக்கு ஒரே வழி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் இந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணுவான்னு பேச வேண்டாம். அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்லுங்களேன், உயிர்த்தெழுந்த எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு முன்பாக எனக்குள் இருக்கிற, என்னுடைய எல்லைக்குள் இருக்கிற, என் குடும்பத்துக்குள் இருக்கிற பிராபலங்களை, பிரச்சனைகளை பெரிய கல் போன்று இருக்கிறபடியினால் நீங்க எடுத்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. ஆமேன். இப்போ நான் கன்ஃபஸ் பண்ணும்போது, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற மினிஸ்டர்ஸ் யாரு? ஏஞ்சல்ஸ் வந்து மினிஸ்ட் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொன்று, the reality of freedom. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த கல்லை எடுத்தாச்சுன்னா அதுதான் உண்மையான ஒரு விடுதலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அந்த ஸ்டோனை எடுத்தாச்சுன்னா, அந்த கல்லை புரட்டியாச்சுன்னா ஆண்டவர் வரமட்டும், அது விடுதலை தான். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதில் சொல்கிறாரு, எதில் சொல்கிறாரு? 1 பேர் 5:7 நினைக்கிறேன். 1 பேர் 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் அவர் மேல் வைத்து விடுங்கள். சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். போதும் போதும். சோ யார் என்ன விசாரிக்கிறா? காலையில இந்த ஷர்ட்டை போட்டு போய் ஒய்ஃபிட்ட காட்டினேன், நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு 2-3 தடவை. அவளும் சரியாவே சொல்லலை. பின்னாடி ஒரு பொண்ணு இருந்து சிரிச்சுட்டே இருந்தா. வேற யாரும் இல்லை. யாரு? ஜபா தான். அவன் அங்கிட்டு ஸ்ட்ரெஸ் மாட்டான்ட்டு இருக்கிறா. நான் என் ஒய்ஃபிட்ட போய் கேட்குறேன், நல்லா இருக்கான்ட்டு. ஒன்றுமே சொல்லலை. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரேவே சிரிச்சுட்டே நிற்கிறான். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? என்னை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறாரியா? நீ நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கியா இல்லையா? உன் பிரச்சனை என்ன? எங்கிட்ட சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன்னு என்ன பண்ணுவார்? கர்த்தர் கூட இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த ஸ்டோனை அவர் தான் தூக்குவார். அவர் தான் பலசாலி. என்னுடைய பலவீனங்களை என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் சொல்லுவேன், உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றதோட சரி, அடுத்த நிமிஷம் என்னை தேடியும் காணாதிருப்பீர்கள். என்னை தேடியும் காணாதிருப்பார்கள். பாருங்க, ஜீசஸ் ஸ்டேட்மெண்ட், அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? யோவான் 8:36 வாசிங்க. அது பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இதுதான் இந்த பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். எதில் சொல்றாரு? எழுதி வச்சுக்கோங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 8:36 சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால். இன்னைக்கு என்னமா? மெய்யாகவே. பக்கத்தில் சொல்லுங்களேன், உங்களை விடுதலை ஆக்குறது, உங்களுடைய பாரங்களை சுமக்கிறது, உங்களுக்கு வெற்றியை தருகிறது சிலுவையில மரித்தவர் அல்ல, உயிர்த்த கிறிஸ்து. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவரால் மட்டும்தான் எல்லாமே முடியும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. கூடுமே கூடுமே உம்மாலே, ஓ கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் ஒரு விடுதலை எங்கிருந்து வரும் அப்படின்னா, தாவீது என்ன சொல்றான்? சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து தான் எனக்கு என்ன வரும்? பூமியில் என் கண்ணை இப்படியே வச்சிட்டு இருந்தாலும் வராது. நான் என்னோட எப்பவுமே எங்க தான் பார்க்கணும்? மேலே தான் பார்க்கணும்.
சொல்றான், எருசலேமை சுற்றி மலைகள் இருக்குமா போல, அங்க எருசலேமை சுற்ற வர மலைகள் இருக்கும், தாவீதின் பட்டணம். இவன் அந்த பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீது தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த மலைகள்லாம் சுற்ற வர இருக்கு, நான் பார்த்தேன்னா மலை மறைக்கும், ஆனா அந்த மலைக்கு மேல நான் பார்க்கிறேன், அங்கதான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அங்கதான் என்னுடைய ஆரோக்கியம் இருக்கிறது, அங்கதான் என்னுடைய விடுதலை இருக்கிறது, அங்கதான் என்னுடைய பலவீனங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கிறது, அங்கதான் என் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும், அங்கதான் என் எலும்புகள் நினமுள்ளதாய் மாறும், அங்கதான் என் எல்லைகள் விரிவடையும். ஆமென். அங்கதான் இருக்கு. ஆமென். எங்க இருக்கிறார்? நம்முடைய நல்லாவே தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்ததாய் எனக்குள்ளயா. எங்கெங்க இருக்கு? நரம்புகள், எலும்புகள், இரத்த நாளங்கள், சதைகள், தசைப்பகுதி, எலும்பில் இருக்கிற ஊன்கள், கிட்னி பகுதி, யூரினல் பிளாடர், கண்கள், எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. இந்துக்கள் சொல்லுவாங்க, இருப்பாரு, நான் தெரிஞ்சு சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா. எனக்குள்ளார இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தில் வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் நீராளுகை. ஹலோ, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருந்து கூப்பிட முடியாது. நல்லா சொல்லுங்க. உங்களுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளார இருக்கிறபடினால அவர் வெளியே இல்ல. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கேட்கும் போதுதான் அது நிறைவேறும். வெளியே இருக்கிற பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா வெளியே பரிசுத்த ஆவி இல்லை, இப்போ எனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஸோ பாருங்க, இன்னொன்று, ஜீசஸ் வாஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் எ ட்ரூ, கம்ப்ளீட் அண்ட் லாஸ்டிங் ஃப்ரீடம். ஆண்டவர் பேசுறது என்னடானா உண்மையை தான் சொல்றாரு, அது முழுமையாதான் சொல்றாரு, அது விடுதலைன்னு சொல்றாருயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உயிர்த்தெழுந்த இந்த நாள் உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது உண்மைதான், இது முழுமை அடைந்தது, இதுதான் விடுதலை. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது நான் இதை முடிச்சுட்டு அடுத்து போறேன். பாருங்க, இதுக்கு இன்டீட் இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, லார்ட் இஸ் ரிசன் டுடே அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நீங்க பதில் என்ன சொல்லுவீங்க? எஸ் இன்டீட். இன்டீட்னா என்னது? மெய்யாகவே செய்து முடித்தார். ஸோ அப்போ மெய்யாகவே என்பதன் பொருள் என்ன தெரியுமா? ஆன்டோஸ், ONTOS, ஆன்டோஸ் கிரீக்கில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, which means really or actually. இப்போ மெய்யாகவேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இன்டீட்னா மெய்யாகவே, நிறைவேற்றி முடிந்தது, நடந்தது. இதை கிரீக்கில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆக்சுவலி, ரியலி, உண்மையாகவேன்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஃபேமா அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ இதில் எந்த மாற்றமும் இல்லையா? அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது உண்மையா? நான் சொல்ல வரேன், சரிங்க? இது பரலோக நிகழ்வு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ரிசரெக்ஷன் என்பது ஏனோ சாதாரணமாக கீழே நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. அது கண்கள் பார்க்கறதுக்கு நமக்கு கிடைச்சது, பட் அது பரலோக நிகழ்வு. இஸ் a heavenly celebration, the heavenly event. இது ஒரு ஆமென் சொல்லுவோமா? சொல்லுங்க. அப்பாவுடைய உயிர்த்தெழுதல் பரலோகத்தில் நடந்த ஈவெண்ட், அங்க நடந்தது. அது இங்க என்னாச்சுன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்க, there was a literal, real, actual resurrection of Christ's body. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையில் 3ஆம் நாள் வரைக்கும் இருக்கும்போது அது உண்மையா அவருடைய பாடியில, சரீரத்தில் நடந்த உண்மை.
அதுதான் அது நடந்த உண்மை. லிட்ரல்னா என்னது? லிட்ரல்னா சொல்லுங்க எனக்கு. சொல்லுங்க ஆண்டி. லிட்ரல் என்னது? அதுல கொஞ்சம் மேல எரரே இல்லை, கரெக்டா. அப்புறம் என்ன சொல்றாங்க? ரியல் அப்படின்னா என்னது? உண்மையாகவே. ஆக்சுவல்னா என்னது? கரெக்ட். அப்படிதான். அதுக்கு இல்ல, ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் பாடி. அந்த பாடிக்குள்ளார ஒரு உயிர்த்தெழுதல் நடந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும் பாரியா. இந்த பூமியில யாராலையும் செய்ய முடியாத, இந்நாள் வரைக்கும் நடக்காத அந்த பரிசுத்த காரியம் தேவனால் மாத்திரம்தான் கொண்டது. இன்னைக்கு நீங்களும் நான் யார் தெரியுமா? உயிர்த்தெழுந்த தேவனுடைய சந்ததி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய சந்ததி. பரிசுத்த ஆவியான எனக்குள்ள இருக்கிறபடினால நான் எது செஞ்சாலும் அது நன்மையாகவே தான் இருக்கும், அது நல்லா தான் இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பாருங்க. The New Living Translation says, அதாவது ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்றாங்க, அந்த லிவிங் அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க, the Lord has really risen. மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எம்பசைஸ் பண்றாங்க. உண்மையாகவே அவர் உயிர்த்தெழுந்தாரியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இன்னும் சொல்லுங்களேன். இன்னும் நீங்க பல வருஷமா என்னன்னு பேசிட்டீங்க. உண்மையாகவே உயிர்த்தெழுந்தாரு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஏனோ தானோன்னு யாரோ எழுதி வச்ச கதை இல்லை, இது ஒரு சரித்திரம் அல்ல, இது ஒரு மனுஷனால பேசப்பட்ட ஒரு காரியம் இல்லை, இது நடந்த உண்மை. இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ரியல். இப்போ நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லலாம். ஒருத்தங்க கிழிச்சு, அவங்க ஆண்டவர் என்னத்துல கிழிச்சாரு? ரெண்டா கிழிச்சாரா? சரித்திரத்தை கிழிச்சாரா? கிபின்னு கிழிச்சாரா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? நான் சுவிசேஷம் சொல்லும்போது இப்படி தான் சொல்லுவேன். என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் சொல்லுவேன், இப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா போல்டாகவே பேச ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், அப்படி இல்லை. இன்னைக்கு செத்தா பரலோக ராஜ்யத்தில் அவரோட கூட என்னால் இருக்க முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். எப்போ நான் போனாலும், ஏன்னா இப்போ ரீசெண்டாக அது என்ன, எந்த ஊர், நாங்களாம் அதிகாலையில் ஜெபம் பண்ணலாம். இலக்கியா எதுக்கு ஜெபம் பண்ணோம்? இல்லைம்மா, 200 சபைகளை அடிச்சு இப்போ இந்திய பட்டணத்தில் நொறுக்குனாங்க. 20 சபைகளை 200 பாஸ்டர்ஸ் இப்போ கொண்டாங்க. அது பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் நினைக்கிறேன். இப்போ நடந்தது, லாஸ்ட் வீக் நடந்தது. நம்ம ப்ரேயர் குரூப்பில் அது போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒடிசா. ஓ ஆமாம், நான் போட்டிருந்தேன், இதில் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரி காரியம் எனக்கு வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. மரணத்தை குறித்த பயம் எனக்கு இல்லை. ஏன்னா அங்கே போவேன். ஒரிசா பாகன். ஆமாம். ஸோ அந்த இடத்துல நடந்தது. 200 போதகர்களை கொலை செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அது நடந்து முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. அது நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த மாதிரி காரியங்கள் எப்போ நடந்தாலும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பாருங்க, ரியாலிட்டி. பிகாஸ் த ஸ்டோன் வாஸ் ரோல்ட் அவே ஃப்ரம் ஹிஸ் டாம்ப். ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு? அந்த கல்லறையில் முன்னாடி இருந்த நான் உள்ள போய் பார்க்க முடியாத ஒரு பெரிய ஸ்டோனு அது தள்ளப்பட்டு இருந்தது. எனக்கு முன்பாக இருக்கிற கல் புரட்டப்பட்டு விட்டது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு உயிரோடு எழுந்தபடினால எனக்குரிய கல் புரட்டப்பட்டது. இன்னைக்கு நான் தேவர் அவர் கடைசியில் ஒன்று சொல்லுவார். அந்த 7 வசனத்தில் ஒன்று சொல்லுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும்போது அந்த தேவாலயத்தின் திரைச்சியில கீழிருந்து மேலே கிளியல, மேல இருந்து அது சித்தி மரத்தினால செய்யப்பட்ட 5 mm திக்னஸ் உள்ள ஒரே நூலால் பின்னப்பட்ட அந்த ஸ்க்ரீனு, ஆண்டவர் சொல்வார் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிக்க அந்த ஸ்க்ரீன் சென்டரில் கரெக்டாக மேலே இருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிளியும். ஏன் தெரியுமா? நீ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போகிறதுக்கு இந்த கல்லறையின் அனுபவம், கல் புரட்டப்படுகிற அனுபவம், நீ தேவனோடு இடைப்படலாம், தேவனோடு பேசலாம். அவர் உன்னோட பேசுவார், உன்னோட உறவாடுவார், உன் தேவைகளை சந்திப்பார். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் யாருமே போக முடியாது. அந்த ஆசாரியன் உள்ள போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போய் அந்த ஆசாரியன் உள்ள போகும்போது தன் மனைவியோட இருந்திருக்க கூடாது. 6 மாதம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். தவறுகள் பண்ணிருக்க கூடாது. தன்னை சுத்தப்படுத்திருக்கணும். சுத்த புருஷனா இருக்கணும்.
அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார என்னுடைய பாவத்துக்காய் தேவனுடைய சமூகத்தில் பேச, மன்னிப்பு கேட்க, எனக்காய் பரிந்து பேச உள்ள போகும்போது அந்த ஆசாரியனுடைய கால்களில், அந்த அவனுடைய ஆடைகளில் கீழே ஒரு மாதுளம் பழமும் ஒரு மணியும் தொங்கும். அவன் உள்ள லைவ்ல இருக்கிறானா இல்லையானா அவன் நடக்கும்போது அந்த சத்தம் கேட்கும். அவன் காலில் ஒரு செயினோ ஒரு பெரிய ரோஃபையை கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார பாவம் செஞ்சிருக்கிற இன்னொருத்தன் உள்ள போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறாரியா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கல் புரட்டப்படுகிறது, மேலேருந்து கீழே கிழியுது. ஏன்னா ஆசாரியன் உள்ள இறந்தானா அந்த கயிறுல தான் கட்டி வெளியே இழுக்கணும். கொடூரமான செயல். பரிசுத்த ஆவியானவரை யாரும் போய் டைரக்டா மீட் பண்ண முடியாது பாவத்தோட. ஆனா அந்த இடத்துல உடைக்கிறாரு, கிழியுது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார யாரு வேணாலும் போய் ஆண்டவர் ஆராதனை செய்யலாயா? இந்த சபை அப்படிதான். இது பரிசுத்த ஸ்தல. குடிக்கிறவனும் வரலாம், பொண்டாட்டியோட சண்டை போடவனும் வரலாம், இன்னொரு பொண்ணோட சுத்துறவனும் வரலாம், இன்னொரு கணவனை விட்டுட்டு இன்னொரு மனைவியோட மனைவி கணவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட சுத்துறவனும் வரலாம், கணவன் மனைவி விட்டுட்டு தெரியாம இன்னொருத்தனோட சுத்துறவனும் வரலாம். ஏன்னா இது பரிசுத்த ஸ்தலம். இங்க தான் விடுதலை இருக்கிறது. இங்க தான் விடுதலை இருக்கிறது. சபையில் பரிசுத்தவான்கள் மாத்திரம் மட்டும் வரணும்னு சொல்லலை. இங்கே தான் ரட்சிப்பு இருக்கிறது. இங்கே தான் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இங்கே தான் அவனுடைய தவறுகள் உணர்த்தப்படும். இங்கே தான் மன்னிப்பின் சத்தம் கேட்கப்படும். இங்கே தான் அவனுடைய மாற்றம் இருக்கும். இங்கே தான் ராஜ்யத்துக்கு அவன் எழுந்து போகிறதற்கு வழிகள் திறக்கப்படும். அதுதான் இந்த சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இங்கே ஒரு மனமாற்றம் இடம். இது கர்த்தர் உருவாக்குற இடம். பாருங்க, கல்லு புரட்டப்பட்டது. And the reason Jesus stepped out as the conqueror of sin. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த கல் புரட்டப்பட்டது தேவனுடைய வெற்றியின் அடையாளம். பாவத்தின் மேல் வெற்றி ஜெயம் எடுத்து ஜெயிச்சேன் என்கிற ஒரு வெற்றி முழக்கத்தின் நிமித்தமாய் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியே வராரியா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அந்த கல்லறைக்குள்ளேயே இல்லை, அவர் வெளியே வந்தார். பாருங்க, டெத், வீக்னஸ் அண்ட் பெயின் forever really risen. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மரணம் அது ஒரு பலவீனம். மரணம் அது ஒரு வழியை உருவாக்குறது. உயிர்த்தெழுதல் ரியலானது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இப்பதான் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து உள்ள போறேன். ஓகேயா? முடிச்சிருவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை வசனம் எழுதி கொடுத்துருக்கேன்? 18 20? ரெடியாச்சான்னு கேளுங்க. ஒண்ணுதான் முடிச்சிருக்கோம். சாப்பாடு வந்துருச்சான்னு கேளுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் மெஸ்ஸியா ரெசரக்ஷன் அஸ்யூர்டு. மேசியா உயிர்த்தெழுதல் உறுதி பண்ணப்பட்டது. அதுதான் சங்கீதம் 118 17 18 வாசிங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். அடுத்த வசனம், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இல்லை. ஓகே, இது பாத்தீங்கன்னா சங்கீதம் 118 தாவீது நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே எழுதுறாரு. வாசிங்க 16:1 வாசிங்க. மார்க்கு. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும், லூக்கா 24:5-6 வாசிங்களேன். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஓகே, அந்த தேவ தூதர்கள் இப்போ 3 பேர்த்தையும் பார்த்து பேசுறாரு. நீங்க எங்க வந்திருக்கீங்க? அவங்க மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இல்லையா அந்த கல்லறைக்குள்ளார இன்னைக்கு அடக்கம் பண்ண ஏசாமி இருக்கிறாரு எப்படின்னு பார்க்கறதுக்கு வந்தோம். இவங்க கொடுக்கிற பதில், ஐயா அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்க உயிரோடு இருக்கிறவரை கல்லறையில ஏன் தேடிட்டு இருக்கீங்க? இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, இன்னும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற செழிப்பை, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மகத்துவமான மேன்மையை, அந்த உயர்ந்த ஸ்தலத்தை நீங்க எங்க தேடிட்டு இருக்கீங்க? யோசித்து பாருங்களேன்.
ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ எங்க தேடுறீங்க? நீங்க உங்களை ஸ்டடி பண்ணி பாருங்க. நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க. சொல்றாரு, why are you looking for the living one in the cemetery? நீங்க ஏன் கல்லறையில உயிரோடு இருக்கிற ஒருத்தரை போய் தேடிட்டு இருக்கீங்க? கல்லறையில யாரு தான் இருப்பா அதிகமா? வாட்ச்மேன் இருப்பாரு. வேற யார் இருந்தா கல்லறையில? பிசாசு பிடித்திருந்தவன். எத்தனை லேகியம்? 6000 பிசாசு பிடிச்சிருந்த லேகியம் ஒருத்தர் இருந்தான். கல்லறைக்குள்ளே தான் கிடப்பான். கல்லை வச்சு தன்னை காயப்படுத்திக்குவான். ட்ரெஸ்ஸும் ஒழுங்காக போட்டிருக்க மாட்டான். கிழிச்சிட்டு அலைவான். யாரு போனாலும் கடிச்சு துப்பிடுவான். கல்லறைக்குள்ள அவன் தான் இருக்கிறான். அவனுக்கு தான் அங்கே வேலை. எனக்கு என்ன வேலை? அந்த அனுபவம் எனக்கு வேணாம். உயிர்த்தெழுந்த அனுபவம் எனக்குள்ளார வேணும். நான் கல்லறையில் நான் தேடணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, பாருங்க அடுத்தது வாசிங்க. சங்கீதம் 22:22, யோவான் 20:17. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ரிசரக்ஷன், ஹிஸ் ரிசரக்ஷன் டிக்ளேர்டு அப்படின்னா என்னது? அவருடைய உயிர்த்தெழுதல் பிரகடனம் பண்ணப்பட்டது, டிக்ளேர் பண்ணப்பட்டது. உயிர்த்தெழுந்தினார் சொல்லி தேசம் முழுவதும் சொல்லப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல சாதாரணமா யாரோ ஒருத்தர் ஒரு தெருவில் இருந்து உயிர்த்தெழுதார்னு சொல்லலையா, தேசம் முழுதும் பிரகடனம் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தையா, அது டிக்ளேர் பண்ணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? உறுதி செய்யப்பட்டது, உண்மைன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதனால தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம், உயிர்த்தெழுதலை கொண்டாடுறோம். கிறிஸ்மஸை விட உயிர்த்தெழுதல் தான் அதிகமாக நம்ம கொண்டாடுவோம். ஆமா தானே? கிறிஸ்மஸுக்கு என்ன கிடையாது? டேட் கிடையாது. எந்த டேட்ல பிறந்தார் ஆண்டவர்? கரெக்டான டேட் கிடையாது. அப்படியே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பார்த்தோம்னா செப்டம்பர், ஒருவேளை நான் பிறந்த அந்த மாசத்துல பிறந்துட்டார் போலக்கு. அதுவும் 11ஆம் தேதின்னு சொல்றாங்க. அது உண்மையா, எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியாது. அதை நான் சொல்ல வரல. இப்போ போய் நான் கிறிஸ்மஸ் செப்டம்பர்னா கல்லை கொண்டே எரிஞ்சு கொள்வாங்க, என்னைய ஓட ஓட வரட்டுவாங்க. ஏண்டா 25ஆம் தேதி ஒழுங்காக கொண்டாடிட்டு இருக்கோம், அது எவனோ ஒருத்தனுடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஓகே, அது போகட்டும். என்ன சொல்றாரு பாருங்க, இஸ் ரிசரக்ஷன் டிக்ளேர். அவருடைய உயிர்த்தெழுதல் அங்கீகரிக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, பிரகடனம் பண்ணப்பட்டது. சொல்லுங்க, உம்முடைய என் சகோதரருக்கு சபை நடுவில் உம்மை துதிப்பேன். சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இது சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. இதே இது அந்த பழைய ஏற்பாட்டில் அவர் சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் 20:17 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீர் என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். சீசர்களுக்கு போய் நான் உயிரோட வந்துட்டேன், ஏன்னா என்னை தொடாத, நான் இன்னும் போகலை, அதனால நீ தொடாமலே போய் என்ன பண்ணுங்க, சீசல்கிட்ட போயிட்டு சொல்லுங்க, சுவிசேஷம் அறிவிங்கன்ற ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இப்போ எங்க இருந்து போகுது? அவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற? இயேசு அவர்களை பார்த்து மரியாளே ஏன் அழுறா என்றா. இயேசு மரியாளை பார்த்து என்னை தொடாதே, நான் இனி என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்தில் போய் நான் என் பிதாவினிடத்திலும் உங்கள் பிதாவினிடத்திலும் என் தேவனிடத்திலும் உங்கள் தேவனிடத்திலும் ஏறி போகிறேன். எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யாரு? பிதாவினிடத்தில் நான் ஏறி போறேன், பரிசுத்த ஸ்தலத்துக்கு நான் போறேன், திரும்ப வரப்போறேன் அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான். சரியா? அவர் என்ன பார்க்கிறார்? அந்த இடத்துல தன்னை கடவுளாகவும் பிதாவாகவும் பார்க்கிறார். அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ் 100% மனுஷன், ஹியூமன் பீயிங், 100% கடவுள். ராமேன் சொல்லுவோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது சில இடங்களில் 100% மனுஷனாவே தான் இருக்கிறாரு, 100% கடவுளாகவும் செயல்படுகிறாரு. பிதாவுடைய சித்தத்தை அவர் செயல்படுத்தவே வந்தார். 3வது, the resurrected from the death. வாசிங்க சங்கீதம் 16:10-11.
என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். யார் சொல்றா? சங்கீதக்காரன் தாவீது சொல்றான். அடுத்த வசனம் வாசிங்க. மார்க் அது என்ன? 16:6. வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். பாருங்க, அவர் வைத்த இடத்தை கரெக்டா காட்டுறாங்க. அவரை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. அந்த உயிர் தெழுந்த இடத்தை, அடக்கம் பண்ண இடத்தை அன்னைக்கு பார்த்தாங்க எல்லாரும். மறுபடியும் சொல்றான், அவர் இங்கே இல்லை, அந்த இடம் காலியா இருக்கு. அந்த இடம் காலியா இருக்கிறது. மகதலேனா மரியாளே அதிகாலையில் இயேசு எழுந்த பின் முதலாய் தரிசனமானார். அவளுக்கு மட்டும்தான் 7 பிசாசு பிடிச்சிருந்துச்சு. முதலாய் தரிசனமானது யாருக்கு? மகதலேனாய் மரியாளுக்கு. சரி, வந்துருச்சாமா சாப்? ஓகே ஓகே. அடுத்தது வாசிங்க. 15 to 26 வாசிங்க. மரித்த அதேதான் 16ஆம் அதிகாரம் 15 to 20. மார்க் 16:20. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. இப்போ மரித்ததுக்கு அப்புறம் உயிரோடு எழுந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப யாரை போய் பார்க்கிறாரு? சீசர்களை போய் பார்க்கிறாரு. பார்க்கும்போது தாம் மேல இருந்த அந்த வல்லமையை சீசர்களோட பேசுறாரு. மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலையும் இருக்கும் அதே இது. அந்த 18ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் எனக்கு இருக்குது. இப்போ நான் உங்களுக்காக மேலே போய் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப வரப்போகிறேன். இப்போ நீங்கள் சும்மா இருக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் வல்லமை உங்கள் மேலே கொடுக்குறேன். அதே வல்லமையோடு போய் என் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. இது எல்லாமே அழகாக என்ன பண்ணுறாரு? அந்த 15லேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் தேவன் சொல்லி கொடுக்கிறார். ஸோ அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை அதை விட்டுட்டு நம்ம என்னெல்லாம் தெரியும் அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்னென்ன காரியங்களை செய்கிறோம் சொல்லுங்க. இயேசு சுவாமி, நீங்கள் சிலுவையில் செய்து முடித்து வெற்றியை எனக்கு கொடுத்துட்டீங்க. அந்த உயிர்த்தெழுந்த வெற்றி என் மேலே இருக்கு. எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால என்னால் நிர்மூலமாக்க முடியும் என்று சொல்லி, உம்முடைய வருகை மட்டும் நீர் என்னோடு இருக்கிறதுனால இந்த தேசத்தில் இருக்கிற கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் எனக்கு எதிராக நடக்கிற எல்லா காரியங்களை என்னால் உம்முடைய நாமத்தினால மேற்கொள்ள முடியும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கையிடுகிறேன். பாருங்க, நிறைய பேர் சில காரியங்களை, சுத்த ஆனந்த பாரதியார்னு சொல்லி ஒரு கவிஞர் இருக்கிறார். அவர் எழுதியிருக்கிறாரு, மரணத்தை வென்றவனே, மன்னவனே, அன்புருவே, தரணி உய்யம் பிறந்தவரே, தாவீது அரசன் குல கொழுந்தே, அரசன் எனக்கு நீர்தாமே, அறிவெல்லாம் அமைத்தவரே. நீங்கள் அந்த செய்யுள்ள அந்த பழைய அந்த புராணங்களில் படித்து பார்த்தீங்கன்னா சுத்தானந்த பாரதியார் அழகாக ஆண்டவரை பற்றி எழுதியிருக்கிறாரு. ஆண்டவரை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறாரு. மரணத்தை வென்றவனே,
அப்ப யாரை குறித்து எழுதுறாரு? இயேசுவை சொல்றாரு, நீ சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, ஆனா மரணத்தை வென்ற ஒரேவரே, மன்னவனே அன்புருவே, நீங்க தான் ராஜா, நீங்க மட்டும்தான் அன்பு செலுத்தினீங்க, அந்த சிலுவையில் எங்களுக்காக ஒரு பெரிய அன்பை செலுத்தினீங்க, நீங்க தான் ராஜாவா வரப்போறீங்க, அன்புருகிறவர், தரணி உய்யம் பிறந்தவரே, இந்த உலகம் முழுசும் வாழும்படி பிறந்தவரே, நீங்க ஒருத்தர் தான். தரணி உய்ய பிறந்தவரே, தாவீது அரசன் குலக்கொழுந்து, அவர் யாரோட சந்தையில் வந்தாரு? தாவீதின் வம்சம், அரண் எனக்கு நீர்தாமே, அறிவெல்லாம் அமைந்தவரே. ஸோ அவரை போல ஒரு அறிவுள்ள ஞானமுள்ள ஒரு கடவுள் எங்கேயுமே கிடையாது. அவர் அழகா சொல்ற, ராமலிங்க அடியில் என்ன எழுதியிருக்கிறாரு? வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகிய மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே, குணமான மனிதரையும் படைத்த பின் குலவயத்தின் தானாயுதித்து வந்த சம்சாரம் ஒன்றில்லாமல் சந்நியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகன்ற தலம் சென்றவரை அண்டுவாயை. மனைவியை கல்யாணம் பண்ணாத ஒரே ஆளுன்னு சொல்லி தெளிவா நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஒரு அலிலியா சொல்லுவோமா, மரணத்தை தெளிவி, அவரை மாத்திரம் நம்ம வணங்கணும்னு சொல்லி ராமலிங்க அடிகளார் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? தெளிவாய் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னொன்று பாருங்க, நெப்போலியன் மன்னன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? கடைசி நாட்களில் இயேசுவின் சிலுவை மரணம் இன்றும் உலகை வென்று கொண்டிருக்கிறது. இயேசுவின் சிலுவை மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் இன்னும் உலகை வென்று கொண்டிருக்கிறதாம். இன்னைக்கு வரைக்கும் பேசி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, நான் உயிருள்ளவரை என் சேனை எனக்கு பணியும். அவர் உயிரோடு இருந்த நெப்போலியனில் அவர் என்னென்ன அவருடைய படைகளுக்கு சொல்கிறாரோ அவருடைய சேனைகள் அவருக்கு பணிந்து அவர் கரெக்டாக பணிவிடை செய்தாங்க. ஆனால் சொல்கிறார், ஆனால் இயேசு ஜீவனை விட்டு உயிர்த்த பின்பும் அவர் சேனை உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. என்ன விந்தை! என்றென்றும் நிலைத்திருக்கும் அரசை ஸ்தாபித்திருக்கிறார். அவர் தான் ராஜா. அவருடைய ராஜ்யம் இங்கே எக்ஸ்டாபிளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ளார நீங்களும் நானும் பரிசுத்த ஆளுகள் இருக்கிறபடினால் என்னால் உங்களால் எதையும் செய்ய முடியும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சொல்லுங்க. அப்பாவுடைய ராஜ்யத்துக்குள்ளார அடுத்து அவருடைய வருகை இருக்கும். அந்த வருகையில் 1000 வருட அரசாட்சி இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் எங்கேருந்து வருவார்? எருசலேமின் கிழக்கு பகுதியிலேருந்து வர்றார். அவருடைய வருகை எங்கே இருக்கு? எருசலேமின் கிழக்கு பகுதியிலேருந்து வர்றாரு. இப்போ இந்திய தேசத்திலையும் மற்ற நாடுகளில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் இப்போ எருசலேமின் கிழக்கு பகுதியில் போயிட்டு கல்லறை கட்டுறதுக்கு இடம் வாங்குறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் வரும்போது முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பாங்க. அவங்க உடனே ஆண்டவர் வரும்போது எழுந்திருக்கிறதுக்கு எங்கே வாங்கிட்டு இருக்காங்க? கல்லறை எருசலேமில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எங்கே? தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் எருசலேமில் மாத்திரம் அந்த கொஞ்சம் இடத்துல இல்லை, உலகம் முழுசும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இருக்கிறாரு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திருக்குரான் அதில் எழுதியிருக்கிறாரு, இயேசுவுக்கு விரோதமாக ஒரு முஸ்லீம் ஒரு கணமும் நினைக்கக்கூடாது. அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், மீறுகிறவன் முஸ்லீம் இல்லை. அது 1933 செப்டம்பர் 14 வெளியான த லைட் என்ற முஸ்லீம் பத்திரிகை கூறுகிறது. ஆண்டவர் கிட்டத்தட்ட 100கணக்கான அந்த இவங்க நிறைய பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் உங்களுக்கு சில காரியங்களே சொல்லுகிறேன். முடிக்க போகிறேன். இன்னொரு பாருங்க, யார் சொல்றார்? ராஜகோபாலாச்சாரியார் சொல்றார். ராஜகோபாலாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவர்களை ஒன்றும் செய்யாது, அவர்களை நசுக்கினால் மூட்டை பூச்சிகளைப் போல பெருகி விடுவார்கள், அவர்களை சீண்டினால் ஜெபம் பண்ண தொடங்குவார்கள், ஆடாத அரசும் ஆடிவிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? யார் எழுதியிருக்கா? ராஜகோபாலாச்சாரியார் எழுதியிருக்கிறாரு, கிறிஸ்தவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்காத. ஸோ நான் ஜெபிச்சாதான் அவன் எழும்பி நின்றான்னா நான் ஜெயிக்க முடியும். நான் ஜெபிக்காமலே அவன் எழும்பி நின்றானா அவனை ஜெயிக்க என்னால் முடியாது. புரியுதா நான் சொல்றது? பாருங்க, கிறிஸ்தவர்களை ஒன்றும் செய்யாது. அடுத்தது நிறைய காரியங்கள் இருக்குது. பிரெஞ்சு புரட்சி நடந்த போது பிரெஞ்சு தலைவன் பாரா என்ற வீரனிடம் கிறிஸ்தவ மதத்தை அழித்து வேறு மதத்தை எப்படி அமைப்பது என்று கேட்கிறான். அப்போ அவர் சொல்ற பதில் என்னன்னா, அதற்கு பாரா,
யாராவது உம்மை வெள்ளிக்கிழமை கொன்று அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு வாரும், அதன் பின் யோசிப்போம் என்றால் என்ன செய்வாய்? புரியுதா நான் சொல்றது? அழகா எழுதியிருக்காங்க. ஐயோ, நான் எழுதிய நூல் அச்சிடப்படாதிருந்தால் நலமா இருக்குமே, தேவன் ஏற்பாட்டிற்கு விரோதமாக எழுதினேனே. சார்ல்ஸ் டார்வின் எழுதின அந்த இதெல்லாம் தவறான காரியத்தை எழுதிட்டேன், அதை எழுதாமல் இருந்திருந்தா நான் நல்லா இருக்குமே அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ நிறைய காரியங்கள் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது.